அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்ட் 23 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 23ல் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் என்னென்னா ஜி கம்பிரிட்ஜ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜி கம்பிரிட்ஜோடைய லாஸ்ட் லோகோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த லாஸ்ட் லோகோவில் வந்து அந்த ஜி கம்பிரிட்ஜை வந்து எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கட்டும். ஓகே, இந்த ஜி கம்பிரிட்ஜ் வந்து இந்த கேம் வந்து எதுக்காக அப்படின்னா, இது வந்து எஜுகேஷ்னல் கேம். இது கவர்மெண்ட்டே வந்து இந்த கேம்ஸை வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணுங்க. எல்லா டீச்சர்ஸும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் போர்டு நமக்கு கொடுக்கல. அப்போ எல்லா டீச்சர்ஸும் அவங்கவுங்க மொபைலில் இதை டவுன்லோட் பண்ணுங்கள், இதை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஸ்கீம். அது வந்து இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மற்ற பிற மாநிலங்கள், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், இப்படி பல மாநிலங்களில் எல்லா ஸ்கூல்லேயும் நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்கூல்லேயுமே இந்த கேரளா கர்நாடகாலலாம் இந்த கேம் வந்து ஸ்கூல்லே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த லெவலுக்கு நல்ல பெஸ்ட்டாக வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கேம் வந்து அந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் ரீச் ஆகலை. இது வந்து நல்ல திறம்பட செஞ்சு பிள்ளைங்களை வந்து அவங்களோட ஸ்டடீஸில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு கேமு. இதை வந்து நம்ம எல்லாருமே இந்த கேமை நம்ம யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து நான் போட்டிருக்கிறேன். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் இம்ப்ளிஃபை பண்ணி லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்மார்ட் போர்ட் டிவியில் இந்த ஜி கம்பிரிட்ஜை வந்து டவுன்லோட் பண்ணி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இதை சொல்லி கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுங்க. இந்த ஜி கம்பிரிட்ஜை வந்து சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ஜி கம்பிரிட்ஜோடைய லாஸ்ட் லோகோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் லோகோ வந்து என்னது அப்படின்னா ஃப்ராக் லோகோ. இந்த ஃப்ராக் லோகோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டு தான். இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போது டச் பண்ணோடனே நமக்கு பாருங்கள் டிக்டாக் டோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமை இப்போ விளையாடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேமில் இந்த 2 சிம்பிள் தான் வச்சு வரும். இந்த சிம்பிளை நம்ம கிராஸில் கொண்டு வந்தோம்னா சேமாக வந்து அடித்தா வின்னர். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து சேமாக கொண்டு வந்துட்டோம்னா வின்னர். இப்போ 3 இன்ட்டு சேமாக இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி சேமாக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வின்னர். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் ஒரு திருப்பு பண்ணி காட்டு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க விளையாடுறாங்க, படிக்கிறாங்க அப்படின்றது தெரியாமலே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேமு. இது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடணும். டிக்டாக் டோ வந்து ரெண்டு பேருமே ஜெயிக்கல. இன்னொரு திருப்பு விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு யாரும் ஒருத்தர் ஜெயிங்க. கிராஸில் ஒன்று போல் வந்துட்டு அதனால் தங்கமதேஷ் வந்து வின்னர். ஓகே,
இது மாதிரி நம்ம 2 பிள்ளைங்களையும் வர சொல்லி, ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லி நம்ம விளையாட சொல்லலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். இந்த கேம் வந்து கிராஸில் வந்து ஒன்று போல் ஒரே பிக்சர் வர்ற மாதிரி விளையாடணும். லெஃப்ட் ரைட் நம்ம நவுட்டினோன்னா அந்த பிக்சரும் நவுலும். நவுட்டி காமி. அந்த மாதிரி நம்ம நவுட்டிக்கலாம். நாலு இது சேமாக வந்துருச்சு. இது மாதிரி தான் நம்ம விளையாடணும். அடுத்தது போயிடலாம். ஃபஸ்ட்டு தனியாக விளையாடுறது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுற கேம் இது. போச்சு. வெரி குட். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். பார் கேம். கீழே நிறைய பல்லாங்குழி நம்ம விளையாடுவோம் இல்லையா, அதுதான் இந்த கேமு. இல்லை இது பல்லாங்குழி மாதிரி தான் இந்த கேமு. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். இதுவும் அதே பார் கேம் தான், ஃப்ரெண்டோடு சேர்ந்து விளையாடுறது. ரெண்டு பேர் சேர்ந்துலாம் விளையாடணும். ஒரு திருப்பம் அவன் அமுக்கணும், இன்னொரு திருப்பம் நீ அமுக்கணும். இன்னொருக்கா விளையாடுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். அதே மாதிரி அடுத்தது நைன்மென்ஸ் மொரிஸ். இது எப்படி விளையாடணும் சரண்? வை பார்க்கலாம். ஒயிட்டு நீ விளையாடுவே, பிளாக் அது விளையாடுமா? இப்போ யாருமே வின்னர் கிடையாதா? சரி, அடுத்து திரும்ப ஒருக்கா விளையாடு. பிளாக்கு.
கிராஸில் அதுதான் ஜெயிச்சிருக்கு. ஒயிட்டு கிராஸில் வந்திருக்கா, சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கு பேர். சரி, ஓகே. அடுத்தது போயிடலாம். இப்போ அவன் மட்டும் சரண் மட்டும் விளையாண்டான். இப்போ 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது. நைன்மேன் மோரிஸ். ஒயிட்டு. ஓகே, விளையாடு. கரெக்டாக கிராஸில் வர மாதிரி வைங்க. யார் வின்னரு? ஓகே, வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட்டு. நாலு காயின் எடுத்துட்ட. எடுத்து இதில் போடுவேன் 4 காயினை. அந்த 2 மட்டும் கூட எடுத்துக்கலாமே. யாரோடது ஃபுல்லாக காலியாகுதோ அவங்க அவுட்டு, அப்படிதானா? ஒன்று மட்டும் எடுத்து போடு மேலே. அதை மட்டும் எடுத்து இங்கிட்டு போடு. இப்போ உங்களுக்கு காலியாகுதுல்ல. இப்போ 2 மட்டும் எடுத்து போடு. இல்லை அந்த 3 போடு. யார் ஜெயிப்பீங்கன்னே தெரியலையே.
சரி, இந்த மாதிரி நம்ம விளையாட வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணலாம். பல்லாங்குழிலாம் வந்து ஒரு மறைந்து போன ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதன் மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். இது ஒரு ஆள் விளையாண்டா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற பல்லாங்குழி. இது வந்து ஓகே, இந்த மாதிரி 2 பேரையும் மாறி மாறி வச்சு யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேமை நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ப்ளே செக்கர்ஸ். செஸ் மாதிரி அடிக்கணும். அடிச்சு காமி. மேலே உள்ள பிளாக் அதுவே விளையாடும். இப்போ வந்து இங்க ஒரு சர்க்கிள் காமிக்கா, அது வந்து இங்க தொட்டோம்னா இது அவுட் ஆயிடும், அடிபட்டுரும். அதே மாதிரி இங்க ரெண்டு இது வந்து நம்ம எதுவுமே தொட்டுறோம், அது ஒண்ணே அடிச்சிட்டு. இப்போ வந்து நான் இத அடிச்சேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு விளையாட வைக்கலாம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். இதே கேம் தான் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. அது வந்து பிளாக் வந்து அப்போலாம் அதுவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பிளாக் வந்து ஃப்ரெண்டு வச்சாதான் மூவ் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி மாறி மாறி விளையாடலாம். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு அதே தான் ப்ளே செஸ்ன்னு வந்துட்டு. செஸ்ஸில் நம்ம எப்படி கிங்கு, குயினு, ஸ்பேடு எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஹார்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இதை வச்சு நம்ம செஸ் எப்படி விளையாடுறோமோ அதே மாதிரி அப்படியே அழகாக மூவ் பண்ணி விளையாடலாம். இந்த கேம் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். காயின் வச்சு முதல்ல விளையாட தெரியாத பிள்ளைங்களுக்கு இதில் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஸ் போர்டு காயினையும் கொடுத்து விளையாட வச்சோம்னா அவங்க அழகாக விளையாண்டுருவாங்க. தள்ளிட்டு விளையாடு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல இதிலே செஸ் விளையாட பழகி நல்ல செஸ் விளையாட ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் சரண் தான் வின் பண்ணுவான்.
பிளாக் அடி. சரி ஓகே, லாஸ்ட்டு ஒன்று தான், ராஜாவை மட்டும் தான் இருக்குது. வின் பண்ணிட்டான். அவன் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இதே மாதிரி தான் செஸ்ஸு. அடுத்தது அவனும் ஃப்ரெண்டும் விளையாடுற மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் கேம் இருக்கும். இந்த செஸ்ஸுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ராகில் போய் நம்ம லாஸ்ட் இந்த ப்ளே செஸ்ஸை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா தெரியாத பிள்ளைங்க வந்து அழகாக இதை வந்து விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. சரி ஓகே, போதும். இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுத்து விளையாட வைக்கலாம். லாஸ்ட் என்ன இருக்குமா வை எண்ட் ஆஃப் த செஸ் கேம். இதில் என்ன ராஜா மட்டும் அங்கே இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. நான் போதும் அதோட நிப்பாட்டிடுறேன்னு சொன்னேன். அதை வந்து வின்னர். சரி, எப்படி திடீர்னு 2 ராணி வந்துச்சு? ஆமா, சிப்பாயி எல்லாத்தையும் எடுத்ததுனால உனக்கு இதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது மாதிரி நம்ம செஸ்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட லாஸ்ட்டு லோகோ வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம ஹோம்க்கு வந்துடுவோம். இதில் நம்ம எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜி கம்பிரிட்ஜை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணி எல்லாரும் அதை பயன்படுத்தி அதை பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அதனால் லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை நல்லா பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ஸ்மார்ட் டிவியில் வந்து ஜி கம்பிரிட்ஜை டவுன்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டைமில் சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னையோட நமக்கு ஜி கம்பிரிட்ஜோடைய வீடியோ முடியுது. நாளையிலிருந்து நமக்கு புதுசாக நமக்கு ஸ்மார்ட் கிளாஸில் என்ன வரும்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.